தமிழக முதலமைச்சராக விஜய் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார். அப்படி விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதும் தனது முதல் கோப்பில் எந்த திட்டத்திற்காக கையெழுத்திடுவார் என்பதுதான் தற்போது தமிழகத்தின் ஹாட் டாபிக். 2016இல் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற போது 500 மதுக்கடைகளை மூடல், 100 யூனிட் இலவசம் மின்சாரம் உள்ளிட்ட 5 திட்டங்களில் முதலில் கையெழுத்திட்டார். அதுபோல் 2021இல் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றதும் முதலில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், ரூபாய் 4000 கொரோனா நிதி உதவி, ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட 5 திட்டங்களில் கையெழுத்திட்டார். அந்த வரிசையில் த.வே.க. தலைவர் விஜய் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் அதிகம் காணப்படுகிறது. த.வே.க.வின் இந்த மாபெரும் வெற்றிக்கு பெண்களின் வாக்குகள் முக்கிய காரணமாக இருந்ததால் அவர்களை கவரும் விதமான அறிவிப்பு தான் முதல் திட்டமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டத்தில் விஜய் முதலில் கையெழுத்திடுவார். அல்லது திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கக்கூடிய திட்டத்தில் அவர் கையெழுத்திடுவார் என்று சொல்லப்படுகிறது. விஜயின் முதல் கையெழுத்து பெண்கள் மற்றும் ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் இருக்கும் என்பதில் அவரது கட்சி நிர்வாகிகள் உறுதியாகவே இருக்கின்றனர். பதவியேற்பு விழா முடிந்த கையோடு கோட்டைக்கு சென்று விஜய் போடப்போகும் அந்த முதல் கையெழுத்தை பார்க்க ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக மக்கள் அளித்துள்ள இந்த பெரிய பொறுப்பு சாதாரண அரசியல் வெற்றி அல்ல, மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமக்கும் மகத்தான பொறுப்பாகும். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய அரசு செயல்படும் என எதிர்பார்க்கிறோம் என்று மனிதநேய மக்கள் தலைவர் பேராசிரியர் ஜவஹர் அருல்லா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியல் களம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கண்டுள்ளது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பேராதரவை பெற்று தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக அமைப்புகளும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மனிதநேயத்தையும் சமூக நீதியையும் முன்னிறுத்தி செயல்படும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம்.எச். ஜவஹருல்லா புதிய அரசுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைக்கும் வகையில் விடுத்துள்ள முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு விஜய் அவர்களுக்கு மனித நேயத்தையும் சமூக நீதியையும் விரும்பும் மக்களின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் அளித்துள்ள இந்த பெரிய பொறுப்பு சாதாரண அரசியல் வெற்றி அல்ல, மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமக்கும் ஒரு மகத்தான பொறுப்பாகும். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய அரசு செயல்படும் என எதிர்பார்க்கிறோம். கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழகத்தில் கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன், சமூக நீதி, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் முன்னேற்றமான பணிகளை மேற்கொண்டது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், பள்ளி கல்வி மேம்பாடு, மருத்துவ சேவைகள் விரிவாக்கம் போன்ற மக்கள் நல திட்டங்கள் பரவலான வரவேற்பை பெற்றிருந்தன. அந்த நல்லாட்சி திட்டங்களையும் மக்கள் நல பணிகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் பொறுப்பு புதிய அரசுக்கு உள்ளது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தமிழகத்தின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுடைய நலனை முதன்மை பெற வேண்டும். தமிழகம் சமூக நீதி, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை நிலைநிறுத்திய மாநிலமாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம். புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தமிழகத்தை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் பேராசிரியர். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமோ அரசியல் களத்தில் பார்த்தோம் அப்படின்னா த.வே.க. தலைவர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற 4ஆம் தேதி மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஆனால் அதன் பிறகு விஜய் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வரும்போது கடும் அப்செட்டில் வந்ததையே பார்க்க முடிந்தது. ஆனால் இன்று ஆளுநரை பார்த்துவிட்டு வரும்போது விஜய் முகத்தில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, பெரும் உற்சாகம் காணப்பட்டது. காரின் பின் இருக்கையில் அமர்ந்து இருந்த விஜய் ஆளுநர் மாளிகை முன்பாக திரண்டிருந்தவர்களை பார்த்து உற்சாகத்துடன் கைகூப்பி
விளக்கம் வைத்தார். பின்னர் வழிநெடுக மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே விஜயின் கார் மெதுவாக ஊர்ந்து சென்றது. அனைவரும் விஜயை உற்சாகம் பொங்க வரவேற்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் முடிந்த நாளில் இருந்தே ஒரே டென்ஷனும் பரபரப்புமாகவே காணப்பட்டார். தனிப்பெரும்பான்மை அவருக்கு கிடைக்காததால மேஜிக்கினான 118 எட்ட விஜய் கடும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார். காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்த போதிலும் தீவிர முயற்சிக்கு பின் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்தன. அதன் பிறகு ஒரு நாளுக்கு மேலாக தீவிர ஆலோசனை செய்து வந்த திருமாவளவன் விஜய்க்கு நேற்று மாலை 4 மணி அளவில் தான் ஆதரவு கொடுத்தார். மே 4ஆம் தேதியில் இருந்து இன்று வரை சரியாக 5 நாட்களும் விஜய் பெரும் பரபரப்புடனேயே காணப்பட்டார். தேர்தல் ரிசல்ட் நாளில் விஜயின் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என அறிவிக்கப்பட்டதும் விஜய் எல்லையில்லா மகிழ்ச்சியில் இருந்தது அவரது கண்களில் தெரிந்தது. தேர்தலில் வெற்றி பெற்றதும் தன் தந்தை சந்திரசேகர் மற்றும் தாய் ஷோபாவை வீட்டிற்கு சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் நேரடியாக தான் கல்லூரி படிப்பை படித்து நுங்கபாக்கம் கல்லூரிக்கு சென்று தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழையும் பெற்றார். அங்கிருந்து வெளியில் வரும்போது விஜய் மிகுந்த உற்சாகத்துடன் கண்ணில் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது என்றே சொல்லலாம். வெற்றி சான்றிதழை உயர்த்தி பிடித்தபடி மக்களை நோக்கி புன்னகைத்தபடியே வருகை தந்தார். அப்போது விஜய்க்கு முதல்வருக்கான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டன. வழிநெடுகையும் இருந்த மக்களை பார்த்ததை புன்னகையுடன் கையசைத்தபடியே சென்றார். அதன் பிறகு பெரும்பான்மை கிடைக்காததாலும் ஆளுநர் அழைப்பு விடுக்காததாலும் விஜய் அப்படியே அமைதியாகிவிட்டார். ஒரு கட்டத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற சந்தேகம் கூட விஜய்க்கு வந்துவிட்டது. அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு தகவல்கள் குடிகட்டி பறந்தன. அதிமுக திமுக கூட்டணி பொது வேட்பாளராக ஒருவரை முதல்வருக்கு முன்மொழிய இரு கட்சிகளும் திட்டம் என்றெல்லாம் தகவல்கள் பரவின. இதனால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்ற பழமொழிக்கு ஏற்ப விஜயின் தாவிக கடந்த சில தினங்களாக ஒரே சந்திப்புகள் ஆலோசனைகள் பரபரப்பாக நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. ஆளுநரை 3 முறை விஜய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனாலும் பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர்களோடு வாருங்கள், அடுத்த நொடியே ஆர்டரை தருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ஆளுநர் அர்லேக்கர். இதனால் விஜய் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வரும்போதும் கடும் அப்செட்டில் வந்ததையே பார்க்க முடிந்தது. காரில் இருந்த லைட்டும் ஆஃப் ஆகி இருக்கும். ஆனால் இன்றும் ஆளுநரை பார்த்து வரும் பொழுது விஜய் முகத்தில் பெரும் உற்சாகம் காணப்பட்டது. காரின் பின் இருக்கையில் அமர்ந்து இருந்த விஜய் ஆளுநர் மாளிகை முன்பாக திரண்டிருந்தவர்களை பார்த்து உற்சாகத்துடன் கைகூப்பி விளக்கம் வைத்தார். பின்னர் வழிநெடுக விஜயை பார்க்க தொண்டர்கள் குவிந்தனர். மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே விஜயின் கார் மெதுவாக ஊர்ந்து சென்றது. அனைவரும் விஜயை உற்சாகம் பொங்க வர வைக்க செய்தனர். கடந்த 4 நாட்களாக திக் மனநிலையுடன் கிடந்த தாவேகாவினர் இன்னும் பெரும் நிம்மதியை ஆளுநரின் உத்தரவு தற்போது கொடுத்துள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.